வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கமலா சடகோபன் அவர்கள் எழுதிய கனவும் கல்யாணமும். அத்தியாயம் 15. லக்ஷ்மி லக்ஷ்மி சீக்கிரம் இங்கே வாயேன், ரங்கராஜன் உற்சாக குரலில் அழைத்தான். சமையல் அறையிலிருந்து லக்ஷ்மி ஹாலுக்கு ஓடி வந்தாள். அங்கே நம்ம ராதாவை பாரேன். இங்கே உட்கார்ந்திருந்தவள் ஜன்னலில் அணில் வந்ததும் ஆச்சரியமாய் அதையே பார்த்தாள். திடீர்னு தானாகவே எழுந்து அங்கே போனாள். அணில் அவளுக்கு பயந்து மரக்கிளைக்கு தாவிவிட்டது. லக்ஷ்மி எரிச்சலுடன் அவனை பார்த்தாள். இவ கல்யாணம் முடிஞ்சு 6 மாசங்கள் ஆகிறது. சங்கரும் லீவு முடிஞ்சு வெறுப்புடன் ஃபாரின் போயாச்சு. இன்னும் புருஷன் பெற்றோர் யாருமே இவளுக்கு அடையாளம் தெரியலையே. டாக்டர் தான் சொல்லியிருக்கிறாரே லக்ஷ்மி, அவசரப்படாதீங்க, நிதானமாக தான் குணமாகும்னு. 6 மாதம் கழிச்சு இப்போ தான் அணிலை தெரிஞ்சு ரசிக்கிறாள். அப்படி ஆல்பாபெட் வரிசை பிரகாரம் பார்த்தால் 1 வருஷம் கழிச்சு ஆடு அவளுக்கு புரியும். இந்த ரேஞ்சிலே போனால் புருஷனை எப்படி புரிஞ்சிக்கிறது? சங்கருக்கும் இவளுக்கும் கீழே வயசு வந்துடும். சம்பந்தயமா நேற்று போனிலே உங்கள் பொண்ணு இப்படியே இருந்தால் என் பிள்ளையும் அவள் நிலைமைக்கே வந்தாலும் ஆச்சரியமில்லைன்னு கொடுமையிட்டுக்கிறாய் என்று லட்சுமி அழுது கொண்டே கூறினாள். ரங்கராஜன் புரிந்து கொட்டினான். எல்லாம் இந்த ராதாவை தேடிக்கொண்டு தீங்கு. ரொம்ப காரியமாக அந்த கடன்காரி கல்யாணத்தை இந்த கல்யாணத்தோடு சேர்த்தா பாரு, அதிலே வந்த வினை. லக்ஷ்மி அழாதே, ராதா கவனிக்கிறாமா? இருந்தா என்ன? நான் கத்தியால் என்னையே குத்தின்னு செத்தால் கூட அந்த ஜடத்துக்கு தெரிய போகிறதில்ல. ரங்கராஜன் வேதனையுடன் பேசினான். நாம் பெத்த பெண்ணை நீயே வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. வெறுப்பினால இல்லை, சங்கர் விஷயமா எனக்கு பயம் வந்திருக்கு. விவாகரத்துன்னு அவர் ஆரம்பிச்சுட்டா என்னால் தாங்க முடியாது. சங்கர் அப்படிப்பட்டவர் இல்லைம்மா. தினமும் எவ்வளோ அக்கறையாக ஃபோன் பண்ணி விசாரிக்கிறார். ரொம்ப நாளாகவே என் மனசுலே குழப்பம் ஏற்பட்டிருக்கு. நாம் செய்த பாவத்தினாலே தான் நம்ம குழந்தை அனுபவிக்கிறாள். மாதா பிதா பாவம் மக்களை தான் வாட்டும். நீ என்ன சொல்கிற லக்ஷ்மி? ராதாவோட நமக்கு இன்னொரு பெண் பிறந்தால் நாம் அதிகப்படியாக நினைப்போமா? ராதாவுக்கு சரியாக அவளுக்கும் செலவழிக்க மாட்டோமா? அவளை அவன் குழப்பத்துடன் பார்த்தான். விஜய் குணம் இருக்கட்டும், அவள் பேராசக்காரிதான். நம்ம குடும்பத்திலே பிறந்த பொண்ணு அவள் இல்லையா? அதை மறந்து அவளுடைய விஷயத்திலே அல்பமாக நடந்துட்டோம். நின்று போன கல்யாணத்தினாலே நடந்து முடிந்த கல்யாணமும் நலம் கெட்டு போச்சு. நான்சென்ஸ். விஜய் தான் ராதாவின் மனநிலை கெட காரணம். நம்ம பாவம் ஒன்றும் இல்லை. ராதாவை சின்ன வயசுலேருந்தே மன உளைச்சல் செய்த சிரிக்கித்தானே அவ. அதை நினைச்சு தான் அந்த குடும்பத்தையே வெறுத்து ஒதுக்கிறேன். அவர்களும் அதை புரிஞ்சுட்டு ஒதுங்கி விட்டார்களே. ஆனால் விஜய் வெறும் கருவி. நம்ம பாவம்தான் அலை வெளியேற வச்சது. ராதாவின் மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. உனக்கு ஏன் இப்படி திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது? சமீபத்திலே மைதிலி எனக்கு ஃபோன் செய்து ராதாவின் உடல்நிலையை விசாரித்தாள். அப்பொழுது விஜய் மனநிலை மாறி சாயந்தரத்துக்குள் சென்னை சென்று கல்யாணத்தில் கலந்து கொள்கிறேன், காருக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவள் அப்பாவிடம் கெஞ்சினாலாம். உங்கள் அண்ணா மறுத்து விட்டாராம். மைதிலி மறுபடியும் 2 குடும்பத்துக்கும் உறவை ஒட்ட வைக்க பார்க்கிறாள். மைதிலி, ஏன் எப்படி பேசுகிறீங்க? அவளுக்கு அதில் என்ன ஆதாயம்? நீங்கள் விஜயாவே நம்ம பொண்ணாக நினச்சி கொஞ்சம் இணக்கமாக இருந்திருந்தா அவள் வெளியேற்றம் நடந்திருக்காது. விஜய்க்கும் உங்களுக்கும் தான் மறைமுகமாக மனப்போர் நடந்ததே. நீங்கள் கொஞ்சம் மனசு இறங்கி தாழ்ந்து போயிருந்தா ராதா இப்போ ஃபாரின் போய் சங்கருடன் குடுத்தம் நடத்தின்னு இருப்பா. அதானே பார்த்தேன். உனக்கு உண்மையிலே விஜயின் கல்யாணத்திலே அக்கறை இல்லை. ராதா கல்யாணம் முடிஞ்சு அவள் நல்லபடியாக இந்தியா எல்லையை கடந்து ஃபாரின் போயிட்டா உனக்கு கவலை விட்டது. உன் மனசு ஆழத்திலேயே இந்த சுயநலம்தான். லக்ஷ்மி விரக்தியுடன் சிரித்தாள். நீங்கள் இப்படி பேசுறதுலேயே ஆச்சரியம் எதுவும் இல்லை. விஜய் இந்த சென்னையிலே தான் எங்கேயோ இருக்கா. ஆனால் அவள் ராதாவை பார்க்க கூட வரல. அவள் வந்தால் ஒரு வேளை இவ சரியாகலாம். நீங்கள் எந்த முறையிலே அவளை வரவேற்பீங்கன்னு அவளுக்கு தெரியும். அந்த பயத்தினாலேயே வராமல் இருந்திருக்கலாம். அவள் இருக்கும் இடம் மட்டும் எனக்கு தெரிந்தால் முழு செலவும் ஏற்று அவளுக்கு கல்யாணம் செய்து வைப்பேன். கடவுளிடம் என் ராதாவுக்கு மனத்தெளிவு கொடுத்தால் போதும் என்று வேண்டிக் கொள்வேன். ரங்கராஜன் உரத்த குரலில் சிரித்து, அவள் எந்த நிலையில் இருக்காளோ, எந்த குப்பை மேட்டிலே புரள்கிறாளோ என்றான். லட்சுமி ரங்கராஜனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். இவர்களது வாக்குவாதத்திற்கு காரணமான விஜயா அந்த சமயத்தில் ஒரு வாலிபனோட ஸ்கூட்டரில் பின் சீட்டில் உட்கார்ந்து அண்ணா சாலையில் போய்கொண்டிருந்தாள். அத்தியாயம் 16.
விஜயா வீட்டிலிருந்து வெளியேறும்போது அலமேலு அவள் கையில் வெறும் 1000 ரூபாய் மட்டும் கொடுத்தாள். விஜயாவிற்கு வெறுப்பும் எரிச்சலும் ஏற்பட்டது. ஆனால் அம்மாவிடம் பேரம் பேசுவது போல் மேலே பணம் கேட்க அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. அலமேலுவிற்கு வேறு மாதிரி எண்ணம். பணம் குறைச்சலாக கொடுத்தால் செலவழிந்ததும் வேறு வழியின்றி இங்கேயே திரும்பி வந்து விடுவாள் என்று நினைத்தாள். அதை வாய்விட்டு புத்தி சொல்லும் முறையில் கூறினாள். உனக்கு இந்த பணத்தை திருப்பி அனுப்பி கடனை தீர்க்கிறேன் என்று கூறி சிரித்தாள் விஜயா. விஜயா சென்னை அடைந்ததும் ஒரு பணக்கார தோழியை தேடி சென்றாள். எந்த விஷயமும் சொல்லாமல் வீட்டில் வறுமை நிலை தாங்க முடியாமல் இருப்பதால் தனக்கு ஒரு வேலையும் மகளிர் விடுதியில் இடமும் வேண்டும் என்று கூறினாள். அந்த தோழி திருமணமானவள், கணவனுடன் வாழ்பவள். ஆனாலும் பிரபலமான ஒரு தொழிலதிபரின் ஒரே மகள். தன் தந்தையிடம் சொல்லி ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலை வாங்கி தந்தாள். விடுதியில் இடம் கிடைக்கும் வரை தன் வீட்டில் தங்க வைத்து அவளுக்கு உதவினாள். அலுவலகத்திலும் திறமையாக பணியேற்றி நல்ல பெயர் எடுத்தாள். எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் விஜயாவின் சென்னை வாழ்க்கை அமைதியாக சென்றது. கல்யாணம் நின்றதால் அவள் பெரிதாக பாதிக்கப்படவில்லை. ஒரு தடவை கூட சுரேஷ் என்ற மணமகன் எப்படி அதை எதிர்கொண்டான் என்பதை அறியக்கூட அவளுக்கு தோன்றவில்லை. ஆனால் அவள்தான் கல்யாணம் நிற்கப் போகிறது என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லையே. ரங்கராஜன் மேல் அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தாள். ராதாவின் கல்யாணம் முடிந்ததும் ராதா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விஜயா உண்மையிலே வருந்தினாள். 3 மாதங்கள் சென்றதும் மோகன் என்னும் வாலிபன் வழியே வந்து அறிமுகம் செய்து கொண்டான். அடிக்கடி அவளை தற்செயலாக சந்திப்பவன் போல் சந்தித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பற்றிய விவரங்களை கூறினான். வெளிநாட்டில் பிரபலமாக இருந்த ஒரு நிறுவனத்தின் பெயரை சொல்லி அதில் வேலையாக இருப்பதாக சொன்னான். 3 மாத விடுமுறையில் இந்தியாவிற்கு வந்திருப்பதாக சொன்னான். 1 மாதம் அவளுடன் பேசி பழகிய பிறகு போகும்போது திருமணம் புரிந்து கொண்டு மனைவியுடன் போகப் போவதாக தன் கருத்தை வெளியிட்டான். பெற்றோர், உடன்பிறப்பு, சுற்றம் எதுவுமே கிடையாது. பணம் மட்டும் நிறைய இருக்கிறது. விஜயாவே அந்த பெண்ணாக இருந்தால் அவன் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்ற முத்தாய்ப்புடன் அவன் பேசுவதை நிறுத்தினான். ஆனால் சொல்லுங்க மோகன், நான் சாதியில் வேறுபட்டவன். நீ சம்மதித்தாலும் உங்கள் குடும்பத்தார் சம்மதிப்பாங்களா? நீங்கள் பிராமணர். விஜயா புன்னகையுடன், அதனால் என்ன? எங்கள் அப்பாவின் ஆச்சாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறார். என்னுடைய உறவை துண்டித்து கொண்ட அவருக்கு நான் எந்த ஜாதியில் கல்யாணம் செய்து கொண்டால்தான் என்ன என்று அவனிடம் கூறினாள். இது நடந்த 15 நாட்களுக்கு பிறகு அவன் வெளிநாட்டிற்கு போகும் நாள் நெருங்கிவிட்டதாக கூறி கோயிலில் கல்யாணத்தை முடித்து கொள்ளலாம் என்று கூறினான். அலுவலகத்தில் 2 மாத நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளதால் விஜயா அலுவலகத்திற்கு நோட்டீஸ் கொடுத்து விட்டாள். அனைவரிடமும் கல்யாணம் செய்து கொண்டு ஃபாரினுக்கு போவதாக பெருமையுடன் கூறிக்கொண்டாள். இடையில் அவள் திருப்பதி, மைசூர், பெங்களூர் போகலாம் என்று கூறினான். வேலையை விடப் போவதால் ஆஃபீஸில் லீவு கொடுக்க மாட்டார்கள் என்று கூறிவிட்டாள். சமீபத்தில் அவன் அவளுடன் பழகுவதில் வேற்றுமையை உணர்ந்தாள். டெலிஃபோன் மணி ஒலித்ததை கேட்டதும் தன் சீட்டில் உட்கார்ந்தபடியே டெலிஃபோன் ஆபரேட்டரை கவனித்தாள். அவள் ஃபோனை எடுத்து 2 வார்த்தைகள் பேசிய பிறகே இவளது பக்கமாக திரும்பி கையசைத்தாள். லைனில் மோகன்தான் காத்திருந்தான். என்னாச்சு? 1 வாரமா டெலிஃபோனை காணோம், சந்திப்புகளும் இல்லை? இல்லைம்மா, ரொம்ப பிஸி. நான் ஸ்டேட்ஸுக்கு போகிற நாள் நெருங்குதில்லை. பை நம்ம கல்யாணத்துக்கு அரேஞ்ச் செய்துட்டேன். ஒரு கோயிலில் நடக்குது. கோயிலுக்கு எதிரே பெரிய கல்யாண சத்திரம் ஒன்று இருக்கும். இது ஒரு அடையாளமா? விஜயா அவனை கிண்டல் செய்தாள். அவசரப்படாதம்மா, அட்ரஸே தரேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கல்யாணமும் நடக்கப் போகிறது. புடவை, தாலி எல்லாம் நான் வாங்கி வரேன். நான் யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை அழைத்து வரட்டுமா? வேண்டாமா, ஹோட்டல்லே சாப்பாடு அரேஞ்ச் செய்திருக்கு. நீ யாரையும் கூப்பிடாதே, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும். அவள் பேசுவதற்குள் அவன் ஃபோனை வைத்து விட்டான். விஜயின் முகத்தில் புன்னகை தவழ டெலிஃபோனை வைத்தாள். அவள் இந்தியாவை விட்டே போகும் நாள் நெருங்கிவிட்டது. அவள் இனிமேல் அழகாபுரியில் வாழும் அரசியாக மாறப்போகிறாள். இந்த அல்பங்கள், பிச்சைக்கார கூட்டங்கள் இவளை பார்த்து வாயை பிளக்கும். நான் வரத்தான்
நாள் வரத்தான் போகிறது. இவள் மேல் இவர்கள் காற்று வீசாமல் இவள் அந்நிய நாட்டுக்கு போகிறாள். மறுபடியும் ஒரு நாள் வந்து தன் உயர்வான நிலைமையை காட்டத்தான் போகிறாள். அவள் முகத்தை விட்டு அந்த புன்னகை அன்று முழுவதும் விலகவில்லை. அத்தியாயம் 17. அலுவலகத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ரங்கராஜனை லட்சுமி வழி அனுப்பி கொண்டிருந்தாள். ராதா லட்சுமியை வெறித்து பார்த்து கொண்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். லட்சுமிக்கு அது ஒன்றும் புதிதில்லை என்றாலும் அவளுடைய கண்களில் குழப்பம் அதிகமாக இருந்ததைப் போல் அவள் சந்தேகப்பட்டாள். கணவனிடம் ரகசியமான குரலில் கூறினாள், ராதாவை பார்த்தீர்களா? ஏதோ தடுமாற்றம் அதிகமாக அவளிடம் தெரியல. உன் பிரமை இது, எனக்கு ஒன்றும் தெரியல. ஒருவேளை பசியாக இருக்கும், சீக்கிரம் சாதம் போடு. எனக்கு என்னவோ கவலையாக இருக்கு. ராதா உன்னை பார்த்து சிரிக்கிறாளே லட்சுமி, அவன் பரபரப்புடன் கூறினான். அதற்குள் ராதா வேகமாக எழுந்து வந்து லட்சுமியின் கழுத்தை கட்டி கொண்டு அம்மா அம்மா என்று 2-3 முறைகள் கூவி தொடர்ந்து குரலை விட்டு சிரித்தாள். இருவருக்கும் இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டது. எப்படி இருந்து லட்சுமி? இது மிராக்கிள் தான், சந்தேகமே இல்லை. மகவான் கருணை இருந்தால் எந்த மிராக்கிலும் நடக்கும். ராதா, உங்க அப்பா பாரடி, இவரை தெரியல? ராதா சிரித்தாள். ஓ, எனக்கு தெரியும், இவர் மிஸ்டர் ரங்கராஜன். ரங்கராஜன் மகிழ்ச்சியோடு போய் அவள் முதுகில் பறிவுடன் தட்டினான். லட்சுமி, நான் ஆஃபீஸுக்கு லீவு சொல்லிவிட்டு ராதா கண்ணோட கூடவே இருக்க போகிறேன். லட்சுமி விறுவிறுவென்று பூஜை அறைக்கு ஓடினாள். கண்ணீர் பிறகு இருவனை பணிந்தாள். பகவானே, என்னே உன் கருணை. என் பெண்ணை நல்ல விதமாக அவள் புருஷனிடம் சேர்த்து விடுப்பா. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். லட்சுமி பூஜை அறையை விட்டு வெளியே வரும்போது ரங்கராஜன் ராதாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். ராதாமா, சங்கரோடு ஃபோனில் பேசுறியா? சங்கரா? யார் அது? நான் எதுக்காக ஃபோனில் பேசணும்? அவள் குரலில் குழப்பம் நிறைந்திருந்தது. சரி, அவன் அம்மாவோட பேசுறியா? ரொம்ப சந்தோஷப்படுவாள். அம்மா, அப்பா ஏதோ புது புது பெயரே சொல்கிறார். ராதா அம்மாவிடம் தஞ்சம் அடைந்ததும் லட்சுமிக்கு புரிந்துவிட்டது. இதோ பாருங்க, அவள் யாருக்கும் ஃபோன் செய்ய வேண்டாம். நாம் அவசரமாக உடனே டாக்டருக்கு ஃபோன் செய்யணும் என்று ராதாவுக்கு கேட்காமல் ரகசியமாக கூறினாள். முதலில் சங்கருக்கு இந்த இனிப்பு செய்தியை சொல்கிறேன். அவன் தூக்கம் கலையும், அதனாலே பாதகமில்லை. அவன் சந்தோஷப்படுவான். லட்சுமி தலையில் அடித்து கொண்டாள். இதிலே அவருக்கு சந்தோஷம் ஏற்படாது, வேதனை தான் அதிகமாகும். இன்னும் உங்கள் பொண்ணு அவரை தெரிஞ்சுக்கலையே. நீ சொல்கிறதும் சரிதான். டாக்டரிடம் நேரில் போய் கேளுங்க. உடனடியாய் சங்கரின் மனைவியாய் அந்த நினைவோடு ஃபாரின் போக தயாராகணும். அவர்கள் பொறுமையை இழந்து கொண்டிருப்பதை டாக்டருக்கு புரியும்படியாக சொல்லுங்கள். ரங்கராஜன் ஆஃபீஸுக்கு லீவ் சொல்லிவிட்டு டாக்டரை பார்க்க நேரம் கேட்டு வாங்கி கொண்டான். அம்மா, ஏதாவது பிரச்சனையா? நீயும் அப்பாவும் என்னவோ கவலையாக இருக்கிறதா தெரியுது. சேச்சே, கவலை ஒன்றும் இல்லைம்மா. அவர் ஃப்ரெண்டை பார்க்க நேரிலே போகிறார். ஆஃபீஸில் லீவு சொல்வதற்கு கூட கவலைப்படுவார். ராதா சிரித்தாள். ராதா, சாப்பிடலாமா? வரியா? ராதா லட்சுமியை தொடர்ந்து வந்து தன் சாப்பாட்டு தட்டை தேடி எடுத்து வந்து உட்கார்ந்தாள். லட்சுமி உடல் சிலிர்த்து அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த ஒரே நாளில் இவ்வளவு முன்னேற்றமா? ஏன் இவளுக்கு நடந்து முடிந்த கல்யாணம் இப்படி அடியோடு மறந்து போகணும்? இவளிடம் இப்பொழுது நினைவுபடுத்தி பார்க்கலாமா? அது ஏதாவது ஆபத்தில் கொண்டு விட்டால் என்ன செய்வது? அதனால் எதுவும் சொல்லாமல் இருப்பதே நல்லது என்று தீர்மானித்தார்கள். என்னம்மா, என்னையே அப்படி பார்க்கிற? ராதா கேட்டதும் லட்சுமி சுயநினைவுக்கு வந்து அவளுடைய தட்டில் பரிமாற ஆரம்பித்தாள். திடீரென்று எப்படி இந்த மாறுதல் இவளிடம் ஏற்பட்டது? முதல் நாள் தான் ரங்கராஜனிடம் விஜய்க்காக பரிந்து தன்னுடைய பாவக்காரி பரிகாரமாக அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைத்தால் ராதாவுக்கு குணமாகலாம் என்று நம்பினாள். வெறும் வாயால் வார்த்தைகளை பேசினதற்கே பகவான் இந்த சின்ன மாறுதலை ஏற்படுத்தி காட்டினாரா? ராதாவை உணர்ச்சியுடன் பார்த்த லட்சுமி புன்னகை புரிந்தாள். காரணம் தெரியாமலேயே ராதாவும் சிரித்தாள்.